Lord Jagannath fell ill. The doors of the temple will remain closed for 15 days, praying for his speedy recovery. அதாவது கடவுள் ஜெகநாத் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அதனால் வந்து கதவுகள்லாம் சாத்தப்படுது. கோவிலுடைய கதவுகள்லாம் 15 நாளைக்கு சாத்தப்படுது. அவர் சீக்கிரமாக குணமாகி வர்றதுக்காக நீங்கள்லாம் ப்ரே பண்ணுங்கள், யாகங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதாவது கடவுள் நமக்கு நிவாரணம் பண்ணுவாரா, இல்லை நாம் கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணி கடவுள் நலம் பெற வைக்கணும்னா புரியல. இது நமக்கு தேவையில்லாத விஷயம், ஒரு முஸ்லீமுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்துத்துவவாதிகள், இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் முன்னாள் இந்துக்கள் தான், முஸ்லீம்கள் ஆகிய நீங்கள்லாம் முன்னாள் இந்துக்கள், நீங்கள்லாம் தாய் மதம் திரும்பணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம தாய் மதம் திரும்புறதுக்கு வந்தாக்க, இது மாதிரியான கொள்கைகள் இருந்தாக்க யாராவது தாய் மதம் திரும்பி வருவாங்களா? கடவுள் அதுவே ஒரு சிலைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த சிலைக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட பழக்கத்தை உண்டு பண்ணி அதை வந்து ரொம்ப பயபக்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அது டாக்டர்லாம் வருவார். டாக்டர் வந்து அதுக்கு வந்து சில சிகிச்சைகள்லாம் பண்ணுவார். இது மாதிரியான கொள்கைகள் வச்சுருந்தாக்க, இப்போ நானே ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் எப்படி வந்து இந்து மதத்துக்கு நான் வருவேன்? அதாவது இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த கொள்கையாக இருந்துச்சுனாக்க தான் யாருமே வந்து இந்த மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போக முடியும். அது கிறிஸ்துவனாக இருக்கட்டும், சீக்கியனாக இருக்கட்டும், பௌத்தனாக இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும். ஒரு மதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மதத்தை விட ஒரு சிறந்த கருத்துகள் கொண்ட மதமாக இருந்துச்சுனாக்க உடனே போயிடுவாங்க. அதுவும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்துத்துவாதிகள் வந்து முஸ்லீம்களை கண்டாலே கொல்றானுங்க, வெட்டுறானுங்க, வீடுகளை புல்டோசர் விட்டு இடிக்கிறானுங்க. அப்படிங்கிறப்போ உடனே மாறுறது தான் தயாராக இருப்பாங்க. ஆனால் இந்த கொள்கையை பாருங்கள், ஒரு ஜெகநாத்துக்கு கடவுளுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீங்களாம் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஜெகநாத்துக்கு அப்படின்னு சொன்னாக்க, இது எந்த வகையான ஒரு கொள்கை? இறை கொள்கை. இறைவனுக்கு எப்படி நோய் வரும்? இறைவனுக்கு நோய் வந்தால் அவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். அது நாம் கேட்குறோம். கனடா, இங்கே வந்து இந்தியர்கள் வந்து அதிகமாக குடியேறி இருக்கிறாங்க வேலை நிமித்தமாக. ஐடி லெவலில், மற்றபடி நல்லா படித்த பெரும் நல்ல திறமசாலிகளை கனடா வந்து அழைச்சிக்கிறான், அங்கே சிட்டிசன்ஸும் கொடுக்குறான். ஆனால் அங்கே உள்ள வெள்ளை இன மக்களுக்கு பெரிய பிரச்சனையாகுது. குறைஞ்ச சம்பளத்தில் இவங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்களா, இப்போ அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. அதனால் அவங்களுக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. அதனால் அவன் என்ன சொல்கிறானாக்க, இந்தியாவிலிருந்து வந்துள்ள அகதிகள் 44 மில்லியன் மக்கள் இங்கு குடியேறி இருக்கிறார்கள், இதற்கு காரணம் ஜஸ்டின் ட்ரூடோ, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறான். இப்போ கன்னடிய வெள்ளையர்கள் இவர்களை கேவலப்படுத்துகிறான். இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் எப்படி சங்கிகள், எப்படி நீலாம் வந்தேரி, நீலாம் வந்து இந்த நாட்டுக்கு கிடையாது, அதாவது நீலாம் பங்களாதேஷி, எங்கே அசாமில் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைகளாக எல்லா அடையாள அட்டைகளையும் வச்சுருக்கிற அவங்கள போய் நீ இந்தியன் கிடையாது, நீ பங்களாதேஷி, இந்துக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறோம், முஸ்லீம்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், அப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு. இது மாதிரி எடுத்து எங்கே பார்த்தாலும், கல்கத்தாவிலையும் அதே மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அகதிகளாக வந்திருக்கிறாங்கள, அவங்களையும் பிரச்சனை பண்ணுறது. இது எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டது. அகதிகளை வந்து அவர்கள் நாட்டில் நல்லபடியாக பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்கே தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கப்பட்டது தான் உலக நாடுகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டது. ஆனால் அதை சங்கிகள் கொடுக்காம பிரச்சனை பண்ணுறாங்க. The population is growing. 1998, it was like 24 million. Now it's actually come 44 million people in Canada, and most of them are from India. Thanks for the Justin Trudeau. Yeah, look at that. Refugees from India. இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்னு பாருங்க. Yeah, look at that, this guy. இப்போ இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இவர்கள் எவ்வளோ கேவலப்படுத்துகிறார்களோ, எவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறார்களோ, அதே அளவு வெளிநாடுகளில், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும்,
கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லேயும் இவர்களுக்கு இந்தியர்களுக்கு பிரச்சனைகள் வருது, நம்ம இந்தியர்களுக்கு. ரெண்டாவது, அதிகமான இப்போ இந்த படிச்சுட்டு போகிறவங்க அதிகமான பேர் சங்கிகள் தான். என்னங்க, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக போகிறாங்க. இப்போ அவர்களுக்கு தான் இங்கே பிரச்சனையே. இப்போ கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை சங்கிகளுக்கு தான். எந்த ஒரு நீங்கள் ஒரு பந்தை எரிஞ்சிங்கனாக்க அது உங்களே திருப்பி தாக்கும் ஒரு நாளைக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் அரபு நாடுகளில் அந்த பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் லேபர்ஸ் எல்லாம் வந்து சாதாரண கூலி வேலைகள், சின்ன சின்ன வேலைகள், குறைச்ச சம்பளத்தில் உள்ளவங்க. இங்கே பிரச்சனையே வந்து அங்கே மண்ணின் மைந்தர்களோட போட்டி போடுறாங்க. அதுதான் பிரச்சனை இப்போது. அதான் நம்ம இந்த காணொலியிலையும் பார்க்குறோம்.